ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய பேருக்கு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம சேனலில் ஜென்யூனான ஜாப்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு ஜென்யூன் வெப்சைட் தான் இந்த Zazlle.com. இந்த Zazlle.comல எப்படி ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது மூலிமா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா Zazlle.comல நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்போம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். க்ரியேட் பண்ண உடனே நம்ம இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து நீங்கள் இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே எப்போவும் நாம் பண்ண வேண்டியது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஜாப் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட ப்ரொஃபைலை 100% கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரொஃபைலை பார்த்து தான் நம்மளோட ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நீங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் 5% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுல் ஆகும் அப்படின்னும் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு ஸ்டெப்பாக ஒரு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் 100% கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு ஸ்டோரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் ஓப்பன் நியூ ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோர் பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டோர் நேமை நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஸ்டோர் நேமை நீங்கள் கொடுக்கலாம். இங்கே ஸ்டோர் நேம் பப்ளிக்கு விசிபிள் ஆகும் அப்படின்றதால எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோர் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் நேம் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சாவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஸ்டோர் அப்படின்றத கொடுத்த உடனே உங்களுக்கான ஸ்டோர் க்ரியேட் ஆகிடும். இப்போது இதில் இந்த எடிட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது உங்களோட ஸ்டோர் நேம் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது இதுக்கான டேக்லைன் அபவுட் உங்களோட ஸ்டோர் பேஜ் பற்றி, நீங்கள் என்னென்ன உங்களோட ஸ்டோரில் நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க, எதை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சில டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்டோருக்கான பேனர் நீங்கள் செட் பண்ணணும். டேக்லாம் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு சம்மந்தமான சில டேக்லாம் நீங்கள் கொடுக்கணும். இந்த டேக்கில் நீங்கள் எதாவது டைப் பண்ணிவிட்டு ஆட் டேக் அப்படின்னு கொடுக்கும்போது அது டேக்காக மாறிடும். இந்த மாதிரி தான் இதில் டேக் கொடுக்கணும். உங்களோட கண்ட்ரி, உங்களோட லொக்கேஷன், சிட்டி எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோர் க்ரியேட் ஆகிடும். உங்களோட ஸ்டோரை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஹோம் பேஜ், அதாவது இந்த Zazlle.comோட ஹோம் பேஜில் போனீங்கன்னாவே மேலே உங்களோட அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான அவதார் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட மை ப்ரொஃபைல் அப்படின்றதுக்கு பக்கத்தில் மை ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டோரும் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட ஸ்டோரை நீங்கள் பார்க்க முடியும். ப்ரொஃபைல் எப்படி நம்ம செட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டோரையும் நம்ம செட் பண்ணணும். ஸ்டோரும் நம்ம 0ல் தான் இருக்குது. இதையும் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து 100% நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் நியூ ப்ராடக்ட்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் கிளாத்திங் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரைஸ், கலர் இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து க்ரியேட் யுவர் ஓன் அப்படின்றத கிளிக் பண்ணி நியூ டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இங்கே இருக்கிற டிசைனையே யூஸ் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை நம்ம சேல் பண்ண முடியாது. இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி நம்ம டிசைனை மற்றவங்களுக்கு சேல் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதில் நம்ம டிசைனை நாமளே டிசைன் பண்ணி அதை நம்மளே பை பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் டிசைன் பண்ணி நீங்களே வாங்கிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதில் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓன் ஐடியாஸை யூஸ் பண்ணி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணணும். இதில் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற டிசைன்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாடலுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்காக இதில் இருக்கிற டிசைனையே நான் யூஸ் பண்ணி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி இப்போது இந்த டிசைனை நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். டன் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சேல் இட் அப்படின்ற ஆப்ஷன் டிசபிளில் இருக்கும்.
ஏன்னா இது நம்ம ஓன் க்ரியேஷன் இல்லை, இதை வந்து சேல் பண்ண முடியாது. இப்போ நான் இதுலேயே எடிட் டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட்டில் போயிட்டு நானே என்னோடய ஓன் ஐடியாஸை யூஸ் பண்ணி ஒரு டிசைனை இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ஒரு டிசைனை நானே க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ டன் அப்படின்னு கொடுக்குறேன். டன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே செல்லிட் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகி இருக்கும். இப்போ இதை நம்ம செல் பண்ணிக்க முடியும். செல்லிட் அப்படின்னு கொடுத்த உடனே இதுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், கேட்டகரி, சைஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் டிசைன் எந்த கேட்டகரியில், யாருக்காக நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டிசைன் எந்த கேட்டகரியில் வரும், ஒரு மென்ஸ் ப்ராடக்டா இல்லை உமன்ஸ்க்காகவா, கிட்ஸ் வேரா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கேட்டகரி, இந்த ப்ராடக்ட்டை வந்து ஹாலிடேஸ், அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி எங்கே வேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு டேக் கொடுக்கணும். டேக்கில் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு ஆட் டேக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டேக் ஃபார்ம் ஆகிடும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சூட்டபிள் ஆடியன்ஸ் ஜி அப்படின்னு கொடுங்க. ப்ராடக்ட் விசிபிலிட்டி பப்ளிக் அப்படின்னு கொடுங்க. கஸ்டமைஸில் எஸ் அப்படின்னு கொடுங்க. கஸ்டமைஸ் பட்டனில் எஸ் கொடுங்க. ராயல்ட்டி இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு இருக்கும். இதோட ப்ரைஸ் ஃபார் திஸ் ப்ராடக்டில் $22.95. இங்கே உங்களுக்கான அமௌண்ட் வந்து $0.92 கிடைக்கும். அடுத்து ஐ ஹாவ் டு ரைட் டு பப்ளிஷ் அண்ட் செல் அக்ரி அப்படின்ற பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் 24 ஹவர்ஸ்க்கு பப்ளிக் சர்ச் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும்னா அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட ஸ்டோரை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி மை அக்கௌண்ட் அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. இதில் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் மெத்தடை செட் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்டோர், உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டிசைன் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி டியூட்டோரியல் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது பை பண்ணியிருக்கீங்க, ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ட்ராக் மை ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்டோரேஜில் உங்கள் ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா மேலே உங்கள் அக்கௌண்ட்டை அந்த அவதார் இமேஜை கிளிக் பண்ணி உங்களுடைய மை ப்ரொஃபைல் பக்கத்தில் மை ஸ்டோர் அப்படின்னு இருக்குது கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு உங்களோட ப்ராடக்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்கள் ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ப்ராடக்டில் போய்ட்டு உங்களோட ப்ராடக்டோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்ஷன் அப்படின்றத கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டியூட்டோரியல் இவ்வளோ தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 100% ஜென்யூனான வெப்சைட். நீங்கள் இதில் உங்களோட எஃபர்ட்டை கொடுக்க ரெடி அப்படின்னா உங்களுக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்கவும் நீங்கள் ஏர்ன் பண்ணவும் அவங்க வந்து பே பண்ணவும் உங்களுக்கு வந்து அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.